நாளைக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ வந்துட்டு சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்காக போய்கிட்டு இருக்குங்க. ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு ஹாஸ்பிட்டலில் குழந்தைங்கள்லாம் கேட்குறாங்களையா, அப்பா நம்ம அம்மா வந்துட்டு கொண்டுட்டாங்களாப்பா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. அடுத்து வந்துட்டு மனோகரி டென்ஷனாக வெளியில் வர்றாங்க. அந்த மலைமாடு வெளியில் போய் எங்கேயே தப்பிச்சிரும்னு பார்த்தா உள்ளூருக்குள்ளே இருந்து நம்மளை மாட்டி விட்டுரும் போல, பணத்தை கொடுத்து எங்கிட்ட போய் தொலைனா இங்கிட்டே சுற்றி தெரியாம பாரு, அவனை என்ன பண்ணுற பாரு அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணுறாங்க. அந்த சைடு அவன் வந்துட்டு ஃபோன் அட்டன் பண்ணுறான். சொல்லுங்கள் மேடம் அப்படின்ற மாதிரி சொல்ல, நொல்லுங்க மேடம், ஏண்டா உனக்குலாம் அறிவே இல்லையாடா, பணத்தை ரெடி பண்ணி கொடுத்து இந்த ஊரை விட்டு போன்னு சொன்னால் போகாமல் நல்லா ஃப்ரெண்ட்ஸ் கூட சுற்றி தெரிஞ்சுக்கிட்டா, அதுவும் இல்லாமல் எழில் கண்ணு முன்னாடி படுற மாதிரியே தான் நீ அலைவியாடா அப்படின்ற மாதிரி சொல்ல, மேடம் இப்போ என்ன நடந்துச்சு சொல்லுங்கள், நீங்கள் கொடுத்த பணம் எல்லாம் முடிஞ்சு போயிடுச்சு, இனிமேல் ஊரை விட்டு போகணுன்னா வேறு வழியே கிடையாது, பணம் ஏதாவது ரெடி பண்ணி கொடுங்க அப்படின்னா ஊரை விட்டு போக முடியும் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஏய் நீ பண்ண வேலைக்கு நான் அளவுக்கு அதிகமாகவே கொடுத்துட்டேன், இனியெல்லாம் ₹1 என்கிட்ட இருந்து வாங்க முடியாது, அதை புரிஞ்சுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்ல, ஓஹோ அப்படி வரீங்களா, சரி சரி, தப்பு செய்கிறவங்களை விட செய்ய தூண்டுறவங்களுக்கு தான் அதிக தண்டனை, அது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும்ல, நான் தப்பு செஞ்சாலும் என்னை செய்ய சொன்னது நீங்கள் தானே, அப்படியே போய் போலீஸ் ஸ்டேஷனில் வாக்குமூலம் கொடுத்துருவேன், அப்புறமேட்டி நீங்கள் வாழ்க்கை ஃபுல்லாக ஜெயிலுக்குள்ளே இருந்து கழுதிங்க வேண்டியதான், அதுக்கு என்கிட்ட பணத்தை கொடுத்துட்டேன் என்ன உங்களுக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல, சரி சரி என்ன நேரம் பார்த்து பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்கியா, இந்த கல்யாணம் மட்டும் முடியட்டும், இப்போதைக்கு என்கிட்ட சுத்தமாக பணம் கிடையாது, அப்புறம் எல்லா சொத்து எனக்கு வந்துடும், அதுக்கடுத்து நீ கேட்குற பணத்தை விடவே அதிகமாக கொடுக்குறேன், அது வரைக்கும் இந்த எழில் கண்ணில் போலீஸ் கண்ணில் மாட்டி தொலையாமல் எங்கிட்டாவது போய் சேஃபாக இரு புரியுதுல அப்படின்ற மாதிரி சொல்ல, மேடம் அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் முதல்ல கல்யாணம் பண்ணுற வழியை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறேன். சை இவங்கிட்ட போய் சிக்கணும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு மனோகரி முழிச்சிட்டு இருக்காங்க. அடுத்து வந்துட்டு மனோகரி வீட்டில் அந்த பக்கம் இந்த பக்கம் வந்துட்டு குறுக்கால நடந்துட்டு இருக்காங்க. அப்போ வந்துட்டு சுடர் உடம்புக்குள்ள தானே இருக்காங்க, இந்த வந்துட்டு மனோகரியவே முறைச்சு பார்த்துட்டு இருக்காங்க. அந்த குட்டி பிசாசுங்களை எங்கிட்டாவது கொண்டு போய் விடணும்ப்பா, அது மட்டும் இல்லாமல் அவங்க பாட்டி அந்த கிளவி இருக்காள், அவள் பேச்சுக்கு எனக்கு எவ்வளோ கோவம் வந்துச்சு தெரியுமா, அங்கே பக்கத்தில் இருக்க ஃப்ளவர் வாஸ் எடுத்து மண்டை உடைச்சாலும் உடைச்சிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கிட்ட பேசிட்டு இருந்ததெல்லாம் இந்த கேட்டிருப்பாங்களா, அதை இப்போ யாவப்படுத்தி அப்படியே கோவப்பட்டு முறைச்சு பார்த்துட்டே இருக்காங்க. டக்குன்னு மனோகரி முன்னாடி வந்து நிற்க, ஏ அறிவில்லையா பேய் மாதிரி முன்னாடி வந்து நின்றுட்டு இருக்க, சே நான் கூட பயந்தே போயிட்டேன், ஒரு நிமிஷத்தில் மூச்சே நின்று போயிடுச்சு, போய் தலை அங்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு சுடருன்னு நினச்சி திட்டுறாங்க. ஆனால் சுடர் உடம்புக்குள்ளே இருக்கிறது எந்தோட ஆவியில் அப்படியே முறைச்சிடுன்னு பார்த்துட்டு இருக்க, ஏ என்னடி முறைச்சிட்டு இருக்க போ அப்படின்ற மாதிரி சொல்ல, ஏ இங்கே பாரு ஒழுங்கா எழில கல்யாணம் பண்ணணுன்ற ஆசையை தூக்கி போட்டு புதைச்சிரு, இந்த குடும்பத்தோட நலன் தான் எனக்கு ரொம்ப முக்கியம், இந்த மாதிரிலாம் இனிமேல் யோசிச்சுட்டு இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்ல, ஏ அதை சொல்கிறதுக்கு நீ யாரடி அப்படின்றாங்க. ஏ மனோகரி என்ன ரொம்ப ஆடிக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல, ஓஹோ என் பேரை சொல்கிற அளவுக்கு தைரியம் வந்துருச்சா, நானே வந்துட்டு செம்ம கோபத்தில் இருக்கேன், ஒழுங்கா என் முன்னாடி நிற்காம ஓடி போயிரு, அது மட்டும் இல்லாமல் அந்த குட்டி பிசன்ஸுகளுக்கு முன்னால் தாண்டி ஏதாவது ஆக போகுது, நீ தான் வந்துட்டு அவங்க சேஃப் இல்லாமல் இருக்கிறது காரணமே, எங்கேயாவது நீ போயிரு அப்படின்ற மாதிரி சொல்ல, என்ன வார்த்தை சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு மனோகரி கழுத்தை பிடிச்சி தூக்கிடுறாங்க. எழிலோட வாழ்க்கை எனக்கு ரொம்ப முக்கியம், குழந்தைங்களோட எதிர்காலம் முக்கியம், அதுக்கு நீ இந்த கல்யாணத்தை பண்ணிக்கக்கூடாது, உனக்கு நான் கடைசி வாய்ப்பாக தர்றேன், இதை என்னோட வார்னிங் கூட எடுத்துக்கோ, நீ இனிமேல் இந்த வீட்டை வந்து இருந்துக்கிட்டு கல்யாணத்தை பற்றி பேசிகிட்டு இருந்த அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டம்முன்னு கீழே போட்டுடுறாங்க. அப்படியே சுடர் முறைச்சிக்கிட்டே இருக்க, எத்த இவளுக்கு எப்படி இவ்வளோ பவர் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மனோகரி இருமிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு அந்த வேலைக்காரி வந்துடுறா. மேடம் என்னாச்சு அப்படின்ற மாதிரி சொல்ல, டக்குன்னு வந்துட்டு சுடர் திரும்புகிறாங்க. உன் மேடத்துக்கு தலைக்கணம் ரொம்ப அதிகமாயிடுச்சு, அதனால கழுத்து சுளுக்கிக்குச்சு, போய் தைலம் தேய்ச்சி விடு அப்போதான் சரியாகும் போ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சுடர் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இவன் என்ன இப்படி பிஹேவ் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி மனோகரி ஒரு மாதிரி ஷாக்கிங்கில் இருக்காங்க. அடுத்த சைடு எழில் வந்துட்டு ரொம்ப அழுதுகிட்டே ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு வந்துட்டு சுடர் போகிறாங்க. சார் ஏன் சார் என்ன ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்கள் என்னை பற்றி நினச்சி கவலைப்படுறீங்களா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, ஐயோ சிந்து மேடத்தை நினச்சி கவலைப்படுறீங்களா அப்படின்ற மாதிரி சொல்ல, ஆமாம் குழந்தைங்களுக்கு வந்துட்டு தெரிஞ்சிருச்சு இந்து வந்துட்டு கஷ்டப்பட்டதா இறந்தா அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க, இந்த மாதிரி கொடுமை எந்த பிள்ளைங்களுக்குமே வரக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்ல, இங்கே பாருங்கள் இனிமேல் வந்துட்டு நீங்கள் இப்படிலாம் அழக்கூடாது, குழந்தைங்களோட எதிர்காலம் தான் முக்கியம், நீங்கள் இன்னும் இந்து மடத்தையே நினச்சி ஃபீல் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா எப்படி சார் அப்படின்ற மாதிரி சொல்ல, இல்லை என்னால் வந்துட்டு தாங்கிக்கிற முடியல, ஒருவேளை நான் இல்லாமல் இருந்து இந்து இப்போ இந்த இடத்துல இருந்தால் கூட குழந்தைங்களை அவ்வளோ நல்லா பார்த்துட்டு இருந்திருப்பா, ஏன்னா என்னை விட குழந்தைங்க மேலே அன்பாக இருக்கிறது இந்து தான் அப்படின்ற மாதிரி சொல்ல, முதல்ல இப்படிலாம் பேசாதீங்க எனக்கு கெட்டுக்கோ வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு சுடர் உடம்புக்குள்ளே இந்து தானே இருக்காங்க, இந்துவே பேசுகிற மாதிரி அப்பப்போ பேசுகிற எழில் வந்துட்டு அப்படியே ஷாக்காகி போய் பார்த்துக்கிட்டு இருக்காரு. இல்லை இந்த மேடமே இந்த இடத்துல இருந்தாலும் இப்படி தான் பேசியிருப்பாங்க, நான் சொல்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு நல்ல பொண்ணாக உங்கள் பிள்ளைங்களுக்கு எந்த பொண்ணை பிடிச்சிருக்கோ அந்த பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோங்க, நான் சொல்கிறது சரின்னு உங்களுக்கு புரியும், நான் போனதுக்கப்புறம் யோசித்து பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற ஃபோட்டோவை கலட்டிட்டு போக பார்க்குறாங்க. சுடர் எதுக்கு இந்த ஃபோட்டோவை கலட்டுற அப்படின்ற மாதிரி சொல்ல, உங்கள் கோவம்லாம் எப்போ குறையுதோ, அதுவும் இல்லாமல் அந்த ரவுடியை வேற கொலை பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கீங்கல்ல, அப்படி பண்ணிட்டா குழந்தைங்களோட எதிர்காலம் என்ன ஆகும், அதெல்லாம் எப்போ நீங்கள் மறக்கிறீங்களோ அப்போ தான் இந்த ஃபோட்டோவை இங்கே கொண்டு வந்து வைப்பேன், அது வரைக்கும் நீங்கள் குழந்தைங்களோட ஜாலியாக இருங்க, குழந்தைங்களோட எதிர்காலத்தை பார்த்து மட்டும் யோசிங்க, பெண் குழந்தைகளை வளர்க்குறது அவ்வளோ ஒன்று சுலபம் இல்லை
அப்படின்னு சொல்லிட்டு சுடர் அந்த ஃபோட்டோவை எடுத்துகிட்டு போயிடும். சுடர் ஒரு நிமிஷம், நீ சொன்னது சரிதான், இப்போ இந்த இடத்துல இருந்தாலும் இந்த மாதிரி தான் பேசியிருப்பா, நீ பேசுகிறது அப்படியே இந்து பேசுகிற மாதிரியே இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல இந்து ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே அந்த இடத்த விட்டு ஃபோட்டோ எடுத்துட்டு கிளம்புறாங்க. அடுத்த சீனில் குழந்தைங்களோட ரூமில் சுடர் வர்றாங்க. வந்ததுமே அபி தலையை வந்துட்டு தடவி கொடுக்குறாங்க. அப்போ அபி எஞ்சுறாங்க. என்ன அபி நீ இன்னும் தூங்கலையா அப்படின்னு சொல்லிட்டு இந்து கேட்குறாங்க. ஆமாம் சுடர், எனக்கு அம்மா வந்துருச்சு, தூக்கமே வரல. அந்த ரவுடி அம்மாவை கொலை பண்ணான்னு தெரிஞ்சப்ப எனக்கு எவ்வளோ கோவம் வந்துச்சு தெரியுமா? அவங்க அப்படி என்ன தப்பு பண்ணாங்க, எதுக்கு தேவையில்லாமல் அவங்களை கொல்லணும், எங்களை அம்மா இல்லாமல் ஆக்கிட்டால, அது மட்டும் இல்லாமல் எங்களை ஏதாவது பண்ணிடுவானோன்னு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல அபி கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு தோளில் இப்படி சாத்தி வச்சுக்கிறாங்க. உன் அம்மா மாதிரி எப்போவுமே நான் கூட இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்ல எனது அம்மாவா அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்கள்லாம் வரிசையை அனுப்பிச்சிடுறாங்க. அப்போ நீ கடைசி வரைக்கும் அம்மா மாதிரி எங்கள் கூடயே இருப்பே அப்படின்ற மாதிரி சொல்ல இந்து வந்துட்டு அப்படியே ஷாக்காகவே போய் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சத்தியமனு சுடர், சத்தியமனு அப்படின்னு சொல்லி குழந்தைங்க சத்தியவாங்க, நான் எப்போவுமே உங்கள் கூடயே தான் இருப்பேன், சரி வாங்க தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலியை மேலே படுக்க வச்சுட்டு தூங்கிக்கிறாங்க. அதே சமயத்தில் கீழே அந்த பூசாரி ஒருத்தர் இந்துவோட ஆத்மாவை அடைக்கணும்னு நினச்சிட்டு இருக்காரு இல்லையா, அவர் வந்துட்டு அந்த ஒரு தடி மாதிரி எடுத்துகிட்டு வர்றாங்க. இன்னைக்கு நிறைஞ்ச பௌர்ணமி, இன்னைக்கு நான் வந்துட்டு உன் ஆத்மாவை அடைக்காமல் விட மாட்டேன், அப்புறம் எல்லா சக்தி எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டில் ஒரு இதை வச்சு தட்டுறாங்க. அதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்துட்டு முடிஞ்சிருது.